Hi friends, welcome to Amadi Kitchen. வாங்க இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசைன்னு இல்லாம இது மாதிரி புதுசா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இது நம்ம ரெண்டு விதமாக இப்போ நம்ம செய்ய போகிறோம். சீஸ் யூஸ் பண்ணி ஒரு விதமாகவும் சீஸ் இல்லாமல் வெறும் முட்டை மட்டும் போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஒரு முறை குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்திங்கன்னா அடிக்கடி இதே விரும்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கோதுமை மாவில் கூட இதை நீங்கள் செய்யலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி காய்ச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் பட்டர் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எக் ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 கப் மாவுக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் மாவுக்கு 2 முட்டைன்ற விதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை குறைச்சோ கூட்டியே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. 5 to 10 மினிட்ஸில் இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ ரெடி பண்ணிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். எப்பயும் போல் சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே போல் இப்போ திரட்டிக்கோங்க. வழக்கம் போல் இல்லாமல் இது கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக திரட்டணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த எக் ஸ்டஃப் வந்து நல்லா வெந்து வரும் உள்ள. அதனால் ரொம்ப திக்காக சப்பாத்தி செய்யாமல் நல்ல மெல்லிஸாக செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக இருக்கணும். நம்ம இதில் மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இந்த அளவுக்கு மெல்லிஸாக வந்துடும். இப்போ இதில் 1 கரண்டி அளவுக்கு மட்டும் இந்த எக் ஸ்டஃப்பை வைங்க. நீங்கள் செய்கிற சப்பாத்தி அளவை பொறுத்து இந்த எக் ஸ்டஃப் அளவு மாறும். இது வெளியில் வந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியோட கார்னரில் லேசாக தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம இது மடித்து விடும்போது நம்மளுக்கு நல்லா ஒட்டி வரும். வெளியில் ஸ்டஃப் எதுவும் வெளியில் வராமல் நம்மளுக்கு முட்டை உள்ளே இருக்கும். இப்போ இது 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுக்கலாம். எக் ஸ்டஃப் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஃபஸ்ட் டைம் சேருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பராத்தா செய்யும் போதே உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா இந்த முட்டை ஸ்டஃப் வெளியில் வராதுன்னு. இப்போ இது நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சீஸ் சேர்க்காம நான் இந்த பராத்தா செஞ்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் சீஸ் சேர்த்து செஞ்சு காட்டுறேன். அதே போல் சப்பாத்தி மெல்லிஸாக செஞ்சுக்கோங்க. 1 கரண்டி அளவுக்கு எக் ஸ்டஃப் வச்சுக்கலாம். இப்போ மசாலா சீஸ் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். சீஸ் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. அதனால் நான் இப்போ சீஸ் சேர்த்துக்கிறேன். கார்னரில் ஃபுல்லாக நம்ம தண்ணி தொட்டு தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 சைடும் நல்லா மடித்து விட்டுக்கலாம். கார்னர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் இல்லை கீ உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பராத்தாவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. தேவையான அளவுக்கு பட்டர் நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் கழித்து இது திருப்பி போட்டுக்கலாம்.
இது நார்மல் சப்பாத்தி மாதிரி நீங்கள் 2 முறை மட்டும் ஃப்ளிப் பண்ணால் மட்டும் பத்தாது, திருப்பி போட்டால் மட்டும் பத்தாது. ஏன்னா உள்ளே இருக்க எக் ஸ்டஃப் வெந்து வரணும். அதனால் நீங்கள் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் இது திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க எக் ஸ்டஃப் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த போல் நம்ம இந்த சைடில் இருக்க கார்னர்லேயும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக பராத்தா ரெடி ஆகிடுச்சுங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போவும் போல் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் செய்யாமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லோரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் யூஸ் பண்ணி செஞ்ச பராத்தாவை பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது போல் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். இப்போ இது சீஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் எக் மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.